இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி ஆல்டன் இந்தியா அப்படின்ற நிறுவனத்திலேருந்து ஜாப் டிரைவ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து என்டிடி டேட்டாவில் வந்து ஒரு சூப்பரான ஜாப் ரோல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனியாக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சிடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஆல்டன் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தில் வந்து ஜாப் டிரைவ் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கம்பெனி தான். நீங்கள் வந்து பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் வித் குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் அதாவது என்னெல்லாம் படிச்சிருந்தா அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா BE BTech அண்ட் MBA பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டிடேட்டே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் அதெல்லாம் வேணும் அப்படின்றது கிடையாது. ஜென்ரலாக வந்து உங்ககிட்ட ஒரு கேண்டிடேட் கிட்ட என்ன ஜென்ரலாக எதிர்பார்ப்பாங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கம்பெனிலையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. எக்ஸலண்ட் இன்டர்பர்சனல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணும்போது இன்னொரு ப்ராப்ளம் வந்து அனதர் சைட்லேருந்து வரும். அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணால் தான் ஒரு வேலையை வந்து முடிக்க முடியும், ப்ராஜெக்ட் வந்து முடிக்க முடியும். அண்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இதில் வந்து கேண்டிடேட் வில் பி இன்வால்வ் இன் சோர்சிங் ப்ரொஃபைல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஜாப் போர்ட்டல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வில் பி ரெஸ்பான்சிபிள் இன் ஸ்க்ரீனிங் ப்ரொஃபைல்ஸ் ஆஸ் பர் த கிவன் requirements, coordinate with the interview panels, candidate to schedule the interviews, must build candidate pipeline for all the requirement அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிக்வயர்மெண்ட் ப்ராசஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ எப்படி MBA பண்ணவங்க ஹெச்ஆருக்கு என்ன வேலை செய்வாங்களோ அதே மாதிரி தான் இங்கே BE BTech அண்ட் MBA பண்ணவங்க நீங்கள் இந்த ஒர்க் பண்ண போகிறீங்க. அதாவது டிஃப்ரெண்ட் சோர்சிங், ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அப்புறம் ப்ராசஸிங் இதெல்லாமே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறது, மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம்ஸை இவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த கம்பெனிக்கு ஆல்டன் கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ரிக்வயர்மெண்ட் ப்ராசஸ்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா என்டிடி டேட்டா அப்படின்ற நிறுவனம். ஸோ என்டிடி டேட்டா நிறைய பேர் தெரிஞ்ச கம்பெனி தான், ஒரு சூப்பரான கம்பெனி. இதில் வந்து ஜாப் டிரைவ் கொடுத்துருக்காங்க. என்ன ரோலுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதாவது HR ஜாபுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. டேலண்ட் அக்விஷன் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ரோலுக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. HR டேலண்ட் அக்விஷன் கோஆர்டினேட்டர் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒர்க்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஃபுல் டைம் ஜாபாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ப்ராப்பராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். காம்பன்சேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 3 lakhs per annum டியூரிங் ப்ரொபேஷன் அண்ட் 3.5 lakhs per annum போஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கம்பெனிலுமே நீங்கள் போன உடனே நீங்கள் வந்து ஒரு பர்மனெண்ட்டான எம்ப்ளாயி அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ப்ரொபேஷன் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஒரு அன்கன்ஃபர்ம்டு எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ஒரு கன்ஃபார்ம்டு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு எம்ப்ளாயி அப்படின்றது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அன்கன்ஃபார்ம்டு ஒரு கேண்டிடேட்டாக இருப்பீங்க அந்த ப்ரொபேஷன் பீரியட் வரைக்கும். அதுக்கு உங்களுக்கு 3 lakhs per annum அப்படின்றத வழங்குவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சு அதுக்கப்புறம் கன்ஃபார்மேஷன் அப்படின்றது ஒன்று வரும். அந்த கன்ஃபார்மேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னா 3.5 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். சில கம்பெனிஸில் 4 month ப்ரொபேஷன் அப்படின்னு இருக்கும், 5 month இருக்கும், 6 month இருக்கும். சில கம்பெனியில் இப்போ நான் கேள்விப்பட்டது வந்து விப்ரோவில் வந்து 2 years வரைக்கும் ப்ரொபேஷன் பீரியட் கூட வந்து பார்த்தா சில ரோல்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக நீங்கள் அப்ளை பண்ண உடனே
உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை மட்டும் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க, பெங்களூர் அண்ட் சென்னை. இந்த 2 லொக்கேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா MBA அண்ட் MSW பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் 2020 அண்ட் 2021 பாஸ்ட் அவுட்ஸ். இந்த 2 வருஷத்துக்கான பாஸ்ட் அவுட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 50% இன் 10th 12th UG அண்ட் PG. ஸோ 50% மினிமம் மார்க் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக 50% கீழெல்லாம் கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக 50% இருக்கும். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ், நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ். ஸோ அரியர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நாட் மோர் தென் 2 years ஆஃப் அகாடமிக் பிரேக். ஸோ நிறைய பேர் பிரேக் விட்டு படிச்சிருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2 years வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் 2 years வரைக்கும் பிரேக் விட்டு படிக்க முடியாத காரணத்தினால் படிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அலௌடு இருக்குது. அதிகமாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் வந்து கேப் விட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அலௌட் கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனலாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் செலக்டட் கேண்டிடேட் வில் அசிஸ்ட் த ரிக்வயர்டர்ஸ் to complete the workflow process, collecting the selected candidate documents and verify, updating the ATS with the candidate details. எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான். ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணுறதுலேருந்து, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு தேவையான ப்ராசஸை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்போர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற ஒரு ஒர்க்காக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் த ATS வித் த கேண்டிடேட் டீட்டெயில்ஸ், கோஆர்டினேட் வித் த வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், initiate the BGV and work with the candidate on completion of the activity. Coordinators will follow up with the candidate to complete the BGV forms. அப்புறம் வந்து marinating reports அப்படின்ற சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை த டாக்குமெண்ட்ஸ் ஷேர்ட் பை recruiters only on need basis. Coordinating the weekday and weekend drives based on the volume and number of interviews scheduled by the recruiters அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க்காக இருக்கும். டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். HR படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதர் ரிக்வயர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் வில் பி அசைன்ட் ஃப்ரம் டைம் டு டைம் கேரியர் ப்ரோக்ரஷன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 month வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர் வில் ஃபோக்கஸ்ட் ஆன் ஆல் பேக் எண்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்த டேலண்ட் அக்விஷன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 12 monthக்கு வந்து பேக் எண்டில் நடக்கக்கூடிய, அதாவது கம்பெனி பேக் எண்டில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரு மெம்பராக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட்டிங் ATS, BGV initiation, candidate document verification, conducting weekend drives, இதெல்லாமே வந்து நீங்கள் பின்னாடி பண்ணிகிட்டே இருப்பீங்க. becoming an expert in understanding the required world அப்படின்ற சொல்லியிருக்காங்க. from 13th month to 18th month, அதாவது ஒரு வருஷத்தை தாண்டி மறு வருஷத்தில் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 18th month வரைக்கும் he or she will be involved in sourcing activities அப்படின்ற சொல்லுங்கள். டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு HRஆ நீங்கள் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃப்ரம் 18th month onwards he or she will be involved in end-to-end requirement activities அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஹையர் லெவல். ஸோ நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் கீழே லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அண்ட் மொபைல் நம்பர். ஸ்பெஷலைசேஷன் இன் MBAல என்ன பண்ணியிருக்கீங்க, HRஆ, ஃபினான்ஸா, அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அண்ட் கிராஜுவேஷன் ஆஃப் த இயர் பாஸ் அவுட் நான் சொல்லியிருந்தேன் 2020 and 21 மட்டும் தான் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். காலேஜ் நேமு, காலேஜ் அட்ரஸ் சிட்டி, காலேஜ் அட்ரஸ் ஸ்டேட்டு, கரண்ட் அட்ரஸ் சிட்டி, கரண்ட் அட்ரஸ் ஸ்டேட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஃபர்தராக என்னென்ன இன்டர்வியூ நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து விர்ச்சுவலில் தான் எல்லாமே நடக்கும். எல்லாமே வந்து நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு அட்டன் பண்ணவும் கிடையாது. இப்போ நிறைய கம்பெனி விர்ச்சுவலாக தான் ஆக்கிட்டாங்க கோவிட்னால. ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகணும்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 நாளில் எல்லா ஸ்டெப்ஸுமே முடிஞ்சிடும். இன்டர்வியூ ப்ராசஸ்லேருந்து எல்லாமே முடிஞ்சு நீங்கள் ஆன்போர்டிங் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து நீங்கள் வாங்கின மாதிரி தான். ஸோ இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அதுதான் திஸ் JP சைனிங் ஆஃப்.